2026 தளபதி தாங்க வருவாப்ல. விஜய் தான். விஜய் தான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக திருச்சியை பொறுத்தளவில் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. லேடிஸ்லாம் நல்லா ஆதரவு தர்றாங்க. மாறுதல் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மாறுதல் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டு கட்சியுமே நல்லா அனுபவிச்சுட்டாங்க. இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்க்குறாங்க. நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். பெரியவங்க நம்ம நானா பெரியவன் தானே, நானும் ஓட்டு போடுவேண்ணே. அப்படி சொல்லாதீங்க. மனிதல் நிறைய மாறுதல் உண்டு. எல்லாருமே அவர் காசுலேருந்து கொடுக்கல, எல்லாம் கவர்மெண்ட் காசு தான். யாரும் வந்தாலும் செய்வாங்க. இலவசங்கள் யார் வேணாலும் செய்வாங்க. நான் தான் ஒரே குறுக்கா சொல்கிறேன், மாறுதல் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். மக்கள் மாறுதல் எதிர்பார்க்குறாங்க. இதே நீடிச்சு இதே வரவானான்னு எதிர்பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மாறுதல் உண்டு. கண்டிப்பாக மாறுதல் உண்டு. அப்போதைக்கு பேசிக்கலாம். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை சார், நாங்கள் எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. எங்களுக்கு உண்மையாலுமே அவங்க தான் அம்மா அப்பா. அவர் 1000 ரூபா தர்றாரு, அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். முக ஸ்டாலின் தான் வருவார். அவர் தான் கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரியல சார். எனக்கு அவர் வருவார் கண்டிப்பாக. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியாது சார். எனக்கு வர்றது எனக்கு முதல்வர் எனக்கு ஸ்டாலின் தான் வருவார். என்ன சார், அவர் எனக்கு இது வரையும் ஒரு 20,000 பக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு சார். அவர் 1000 ரூபா எனக்கு யாரும் கொடுத்ததில்ல, அவர் கொடுத்துருக்காரு. என்ன, எனக்கு அம்மா அப்பா கூட கிடையாது சார். எனக்கு 1000 ரூபா அவர் கொடுத்துருக்காரு. அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வருவார் சார். யார் வரலாங்கிறது, யார் வந்தாலும் எனக்கு நன்மை கிடையாது. நான் இதுவரையிலும் எந்த ஒரு சௌகரியமுமே அடையாமல் இருட்டுக்குள்ளாரே கிடக்கிறேன். ஒரு குடிநீர் தண்ணி கூட இல்லாமல் இருக்கேன். 70 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நான் சாத்ததுக்கு பிறகு எனக்கு சௌகரியம் தர போகிறாங்க, அது கிடையாது. நான் கல்லணை ஏரியா உத்தம் வாழ்வு நாளே போயிடுச்சு. சாவு நாளில் எனக்கு கொடுக்க போகிறாங்களா சௌகரியத்தை? இதில் யார் கலைஞர் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன, விஜய் வந்தால் நம்மளுக்கு என்ன? ஒன்று கூட ஒரு ரேஷன் கார்டு கூட நாங்கள் பணம் வாங்கி சாப்பிடல. இந்த 1000 ரூபா ஓஎப்பி பணம் ஒன்று தான் 15 வயசுலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கார்டு பணம் குந்த கூட குச்சி இல்லாதவங்களுக்கு ஒரு கார்டு பணம் கொடுக்கல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்குது, மவன் இருக்கான், மருமகம் இருக்குது. இந்த காலமானங்கள இருட்டுக்குள்ளே ஒரு லைட்டு சௌகரியம் கூட இல்லாமல் யார் இருக்கா? யாருமே எல்லா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு சீட்டுக்கு வரலையும் யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதே கருணாநிதி என்ன செஞ்சார்? பஸ்ஸை இலவச பஸ்ஸாக விட்டார். சென்ஸ் என்ன செய்யுது? பொம்பளைங்களுக்கு சாலிங்க எனக்கு அது வாயில் வராது, புரியுதா? பொம்பளைங்க பிரியா போகிறாங்க, அப்போ ஆம்பளைங்க மட்டும் ஓட்டு போடலையா கலைஞருக்கு அப்படின்னு சொல்லி விசேஷமாக பேசுகிறாங்க. இந்த ஒரு சௌகரியத்தை அவரை கொடுத்ததுனால அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. யார் வந்தாலும் எனக்கு எந்த ஒரு சௌகரியமும் இல்லை. இதான் கடைசி ஃபைனல். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, இதில் கலைஞர் கட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு மக்கள்லாம். 1000 ரூபா தரோன்னு பாதி பேத்துக்கு போகவே இல்லை அந்த பணம். 2வது ஃப்ரீ பஸ் விட்டோன்னு தான் பேர். ஆனால் மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. கண்டக்டர் டிரைவருங்கெல்லாம் பொம்பளைங்களெல்லாம் கேவலமாக நடத்துகிறானுங்க. இங்கே நிப்பாட்ட ஸ்டாப்பில் நிப்பாட்ட சொன்னால் போயிடுறானுங்க அவனுங்க பாட்டுக்கு. அதனால இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இது இல்லைன்னா அண்ணா டிஎம்கே வந்தாலும் நல்லாயிருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும் எங்களுக்கு. விஜய் தான் வரணும். எதனாலன்னா அவர் நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் நல்லா இருப்பாங்க. விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு இப்போ ரொம்ப. எதுவுமே அரிசியெல்லாம் எந்த காலத்துலேயும் 60 ரூபா 70 ரூபா விற்றதில்லை. பால் பாக்கெட்டு கொண்டு எல்லாமே விலை ஏறிடுச்சு. காய்கறியிலேருந்து எல்லாமே விலை ஏறிடுச்சு. மக்கள் கஷ்டப்படுற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. ஆளில் துணை இல்லாதவங்க, ஆம்பளை துணை இல்லாதவங்கலாம் தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ நான்லாம் தனியாக இருந்து தான் போராடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு அதிலே தான் இது பண்ணி பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்படி இருக்கையில் இவங்க வந்தால் நல்லது. விஜய் இல்லைன்னா அண்ணா டிஎம்கே. அது அண்ணா டிஎம்கே பிரிஞ்ச காரணமே 4 பிரிவாக பிரித்ததுனால தான் அது வராமல் போயிடுச்சு. இல்லைன்னா என்றைக்குமே அண்ணா டிஎம்கே தான் வரும். நாங்கள் அப்போலேருந்து அண்ணா டிஎம்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால விஜய் தான் வருவாங்க. 2026 யார் வந்தாலும் பரவாயில்ல, ஒயின் ஷாப்பை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அது யார் மக்கள் போராடணும்? நாங்கள் ஒரு ஆள் மட்டும் சொன்னால் போதுமா? எல்லாரும் போராடணும். போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். அவங்க வந்துடுவாங்க. சொல்லக்கூடாது, செய்யணும். ஸ்டாலினே சொன்னார். ஆமாம், நான் வந்த உடனே இதை தான் ஃபஸ்ட்டு மூடுவேன்னாரு. அந்த மூடவே இல்லை.
அதிகமாக போதைப் பொருள் வந்துருச்சு. எதனாலன்னா நாங்களாம் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம்ல, பொம்பளை பிள்ளைங்க சம்பாரிச்சிட்டு போய் போனால் தானே சாப்பாடு. ஆம்பளைங்க வந்து யாருமே சம்பாதிக்கிறது இல்லைல்ல, அடுத்த ஊருக்காரங்க வந்து தானே இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக மூடுங்க. மூடுனா நம்ம நாடு நல்லா இருக்கும். ஆமாம், நாங்கள் திருச்சி. இங்கே திருச்சி தான். நாங்கள் ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்டாலின் வரணுன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா இதுலேயுமே பொருளாதாரத்துலேயும் ஒரு வேலைவாய்ப்புலையும் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் அவர் வந்தாருன்னா இன்னும் நம்ம வந்து நம்ம மாநிலத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவார். இப்போ இதே ஏதோ இதுக்கு மத்திய சர்க்கார் தராத போது கூட பள்ளி இதுக்கு அந்த இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. அதனால் விஜய் அரசியலெல்லாம் வந்துங்க அவர் இப்போ அவருக்கு என்ன ஒரு சும்மா இளைஞர்களுடைய பாட்டாளத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நாளைக்கு நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அதெல்லாம் அனுபவம் வேணும்ல, கொஞ்சமாவது அனுபவம் இல்லாமல் வந்து நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிடுவேனாக்கா அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அவர் சொல்லுவாருங்க, மக்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. நான்லாம் ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டவன் தான். ஆனால் இந்த இதில் வந்து எனக்கு ஸ்டாலினோட இது நல்லா இருக்குது. எந்த இதில் தான் போராட்டம் இல்லாமல் இருக்குங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அரசாங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே ஒவ்வொருத்தர் கேட்கத்தான் செய்கிறாங்க. அதுக்காக எல்லாம் செய்யத்தானே செய்கிறாங்க, செய்யாமல் இல்லையே. போராட்டங்கள் வரத்தான் செய்யும், அதையும் எதிர்கொள்ளத்தானே செய்கிறாங்க. டிஎம்கே தான் வருங்க, கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். திருச்சியில் கண்டிப்பாக தேவைக்கு தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்டிப்பாக புதுசாக எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப அரசியல் வேணான்றது தான் மெயின். குடும்ப அரசியல் இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு மக்களுக்கு அடுத்த வர மக்களுக்கு ஒரு பொது நலமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். இலவசம்லாம் மக்கள் ஏமாறலைங்க, இனிமேட்டுக்கு ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாக புதுசாக அரசியலுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்து அடுத்த முறை எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை சூப்பராக இருக்குது. அது தலைவர் விஜய் மேலே ஏகப்பட்ட இது இருக்குது. விஜயகாந்த் அவரோட தம்பி கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். கண்டிப்பாக தாவேக்கே தான் தளபதி விஜய் தான். கண்டிப்பாக அவர் இளைஞர்கள்லேருந்து கடைசியாக முதியவர் வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த எல்லாத்தையுமே சிந்திக்க வச்சுட்டாரு. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அரசியல் வந்து ஒரு கடல் மாதிரி. இப்போ தான் விஜய் வந்து அதில் குதிச்சிருக்காரு, நீஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அனுபவம் இல்லாதவர். அதனால் ஏடிஎம்கே திமுக நல்லா அனுபவம் உள்ளது. அதே நேரத்தில் மதுக்கடையை சாத்திட்டு சலுகையில் பூரா நிப்பாட்டிட்டு பொதுமக்களுக்கு என்ன செலவோ அதை போய் நிப்பாட்டு மதுவை ஒழிச்சிட்டு ஒரு நல்வழி நேர்மையான வழியில் இவங்க கரெக்ட் பண்ணி போனாலே அதுவே போகும். இந்த திமுக ஆட்சி கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி எந்த ஆட்சியும் வந்து மதுக்கடையை மூடுற மாதிரியும் தெரியலை. அதில் என்ன வருமானம் வருது அதை தான் சலுகை செய்கிறோங்கிறாங்க. அது வந்து அதுலேருந்து கெட்டதுலேருந்து ஒரு நல்லது செய்கிறது எனக்கு பொருத்தமாக, அது மக்களுக்கு பொருத்தம் இல்லை. மதுக்கடையை ஒழிச்சிட்டா நல்லது. ஒழிச்சிட்டு இதே திமுக வந்தால் கூட நல்ல அனுபவமுக்க இதுதான். ஏடிஎம்கே அது 4 விரிவே ஆகி போச்சு. இன்னி வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னு அது மாற்றம் எதிர்பார்க்குதுங்க. ஆமாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்தால் நல்லது தான். வந்தால் அவர் ஒரு இதுலேருந்து அனுபவம் ஆயிடுவார். ஏன்னா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற இருக்கிற பணத்தை வச்சு நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமாம், அந்த எண்ணத்தை எல்லாருமே பாராட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் உரிமை உண்டு, அரசியல் வர எல்லாருக்கும் உரிமை உண்டு, செய்யலாம். அதே நேரத்தில் ஒரு வந்துட்டார்னா அதுவும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வந்துட்டார்னா இந்த பொதுமக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் ஆதரவு தரோம். 2 பேருக்கு நீயா நானாங்கிற போட்டியில் இருக்குது இப்போ. ஆமாம், இதில் வந்து யார் வர்றதுன்னா விஜய்க்கும் இருக்கும் ஆதரவு இருக்குது, திமுகவும் பதுங்கி இருக்குது. ஆமாம், அமைதியான தண்ணியில் ஆபத்தான முதல்ல இருக்கிற மாதிரி திமுகவும் இருக்குது. இப்போ இதில் எதுன்னு சொல்கிறாங்களோ மக்கள் மத்தியில் சொல்ல முடியாது. போட்டியாக தான் இருக்கும், ரப்பன் டப்பாக தான் இருக்கும் போட்டி. மக்கள் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிச்சு வருவாங்க. ஆனால் தமிழக மக்கள் விரும்புகிறது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, அப்படி தாங்க. இதனால் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திமுக வருமா விஜய் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மக்கள் எதிர்பார்க்குறது ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அதிமுக திமுக இவங்க இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஏன்னா நம்ம வந்து தனியாரில் வந்து இருக்கிறோம். நான் வந்து இந்த அரசாங்கம் 2 அதிமுகவிலையும் சரி திமுக அரசாங்கத்திலையும் சரி தனியாரில் வந்து வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த சூழலில் வந்து இவர் விஜய் வந்து நமக்கு எதோ நல்லது செஞ்சார் அப்படின்னாக்கா இருக்கிற கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க, இளைஞர் ஓட்டு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க கும்பல் சேர்றது பூரா வந்து விஜய்க்கு வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய கொஸ்டின் அதான். மற்றபடி ஏன்னா இதில் ரசிகர்கள் இருக்காங்க, ப்ளஸ்ஸு கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒன்று திரண்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க.
மற்ற அவங்களுடைய ஓட்டு எப்படி வந்து அவங்களுடைய அந்த 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 ரசிகர் கூட்டம் எப்படி ஓட்டாக மாறுங்கிறது பொறுத்துறது தாங்க பார்க்கணும். 2026 நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் மெஜாரிட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு புதுக்கட்சி தலைவரும் அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லலை, இடம் பிடிச்சிட்டாரு. ஏன்னா மாஸ் நிறைய காமிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. அது ஓட்டாக மாறுமாங்கிறது அவர் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் விஜய் அண்ணன் 2026 இந்த வாட்டி திமுக தான் வரும். எடுத்தோன்னே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியாதுல்ல. மக்கள்கிட்ட போய் விவரம் சொல்லணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் முதல்ல எடுத்தோன்னே வந்துட முடியாதுல்ல. அப்படி எம்ஜிஆரே 10 வருஷம் கஷ்டப்பட்டார், அப்புறம் தான் முதலமைச்சர். அதுமாரி தான் வரலாம், வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்க முடியாது. இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஓட்டு விழுவோம். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்டாலின் தான். வாய்ப்பு திமுக தானங்க இருக்குது. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொது தாவே போகிற விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் வெற்றி வாய்ப்புங்கும்போது இருக்காதுலேயே ஒரு டவுட். வேற ஒன்று திமுக ஆட்சி பரவாயில்ல, ஒன்றும் மோசம் கிடையாது, பரவாயில்ல. விஜய் வந்து இளைஞர் படையோட வந்திருக்கிறாரு. இளைஞர் படம் மட்டும்தானே இருக்குது, அதானே பிரச்சனையே. அது கம்மியாக அதெல்லாம் இருக்கும் போல இருக்குது. வரட்டுங்க, வந்தால் சந்தோஷம் தான். ஆனால் அவர் வருவாராங்கிறதானே இப்போ பிரச்சனையே. கும்பல்கள் நிறையா இருக்குது, டிவிலையும் பார்க்குறோம், கும்பல் நிறையா இருக்குது. ஆனால் அவர் வருவாரா, வந்து அவ்வளோ பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களாங்கிறது தெரியல. சந்தோஷம் தான், இல்லைன்னா இருக்குது. மாற்றம் வந்தால் சந்தோஷம் தானே. 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது திமுக தான் வரும். 2 பேரும் கம்பேர் பண்ணால் போட்டு பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்திருக்காரு. ஆனால் என் அனுபவத்தில் டிஎம்கே ஸ்டைலன் கட்சி தான் ஜெயிக்கு. நான் திருச்சி தான், சரிங்களா. 26 தேர்தலில் டிஎம்கே நம்ம தலைவர் ஸ்டாலின் தான் இந்த ஆட்சியலுக்கு மறுபடி